சர்க்குருவே சரணம். எவ்வளவு தடவை சொன்னாலும் பகவானை சித்தர்கள் அப்படின்னு தான் எல்லா சேனல்லையும் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சு பார்த்தா கூட சித்தர்களில் தலையாய சித்தர் சிவபெருமான். சரிங்களா? அப்படி எடுத்துக்கங்க. இவர் தான் சிவன். நீங்கள் நம்முடைய புராணங்களில் சிவபெருமான் புலகத்துக்கு வருவார். எத்தனையோ கதைகள் இருக்குது. கதை இல்லை, புராணங்கள். புட்டுக்கு மனுஷன் வந்தார் மதுரையில். அப்படி எண்ணற்ற கதை. அந்த மாதிரி வந்தவர் தான் இந்த காலகட்டத்தில் சர்க்குரு. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும். எந்த சித்தர் கோயிலையும் கணக்கம்பட்டி மாதிரி கூட்டம் எங்கேயாவது ஒரு திருவிழா மாதிரி கூட்டம் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எத்தனை கோயில் இருக்குது, சித்தர் கோயில் பார்த்துருக்கீங்களா? அப்போ அதிலே வித்தியாசம் தெரியலையா உங்களுக்கு? சாமி சொன்னாங்க, திருப்பதியை இங்கே திருப்பி கொண்டாடா சாமி அப்படின்னாங்க. வானத்துக்கு பூமிக்கும் அப்படியே காட்சி கொடுத்துருக்காங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அவங்க பரம்பொருள். தலையெழுத்தையும் மாற்றி வைக்கிற சக்தி உள்ளவர்னு சொல்லியிருக்காங்க. அப்படியாப்பட்ட கடவுள் நீங்கள் மகான்கிறீங்க, அழுக்கு மூட்டை சாமிங்கிறீங்க, என்னமோ புதுசு புதுசாக பேர் வைக்கிறீங்க. அதெல்லாம் ஒரு அடையாளத்துக்கு சொல்லப்பட்டது. பகவான் நாங்கள் சாப்பாடு வாங்கிட்டு வரும் பொழுது அந்த ஹோட்டல் ஒரு பில்லு கொடுப்பாங்க. அந்த பில்லில் பேர் எழுதியிருக்கான்னு சாமி வாங்கி பார்ப்பாங்க. பில்லை கொண்டு சாமிகிட்ட கொடுக்கணும். இத்தனை சாப்பாடுன்னு எழுதி பேர் போட்டிருப்பாங்க மேலே. அதில் என்ன தெரியுமா போட்டிருந்தது? ஓம் ஸ்ரீ கணக்கம்பட்டி சர்க்குரு பழனி சுவாமிகள். இப்படி தான் போட்டிருந்தது. அதை வச்சு தான் பழனி சுவாமிகள் அப்படின்னு நினச்சி தவிர இதை ஒரு மந்திரமாகவே எடுத்துக்கிட்டோம். இதை படித்து பார்த்து அப்படிம்பாங்க. எதுக்கு இதை வாங்கி பார்க்குறாங்க? இந்த பில்லை யாருக்கு டேலி பண்ண போகிறாங்க? கணக்கு கொண்டு காட்டணுமா? மக்களுக்கு அதனுடைய விஷயத்தை எடுத்து சொல்லணுங்கிறதுக்காகத்தான் அந்த வரியை படிச்சும் கூட காட்டுவாங்க. இன்னமும் நீங்கள் அவர் மகானும் அவர் சித்தர், அவர் சும்மா சக்தி படைத்தவர், என்னென்னமோ எல்லாரும் அப்படியே சாமியே இது பண்ண மாதிரி இருந்து சாமிகிட்ட ஆராய்ச்சி பண்ணி சொன்ன மாதிரி சொல்கிறது. நான் ஆராய்ச்சி பண்ண சொல்லலை, நான் பக்கத்தில் இருந்து பார்த்த விஷயத்தை வச்சு இறைவன் இவங்க அப்படிங்கிறது. அவங்க பரம்பொருள். அவங்களுடைய முழு கதையை எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அது ரகசியம் உள்ளே ஒளிஞ்சிருக்குது. இவங்க கடவுள்னு அதெல்லாம் எடுத்து உங்களுக்கு சாட்சி காமிச்சு இதை காமிச்சு அதெல்லாம் எங்கள் வேலையும் கிடையாது, எங்களுக்கு அவசியம் கிடையாது. சொல்ல வேண்டியது சொல்லியது, அவ்வளோதான். எந்த வகையில் கும்பிடுங்க. இப்போ என்னப்போ நீ என்னத்தை சொன்னாலும் அவர் கோபம் வர போகிறதே இல்லை. ஆமாம், அவரெல்லாம் கோச்சிக்கவே மாட்டார். அவருக்கு இப்போ எதுமா கோபம் வரும்? அநியாயம், அக்குருமம், சாமியை கும்பிட்டு நடித்து நாடகம் ஆடுறது, பிறருடைய துன்பத்தை கவலைப்படாமல் ரசிக்கிறது, அப்போ தான் கோபம் வரும். அவரை நீங்கள் என்ன சொல்லி திட்டினாலும் சிரிச்சிட்ருப்பார், என்ன சொல்லி பேசினாலும் கேட்டுக்குவார். அதனால் நான் சொல்கிறேன், பரம்பொருளை கடவுள்னு இனிமேல் சொல்லுங்கள். சர்க்குருவே, சர்க்குரு அப்பா, பரம்பொருளே, கடவுளே, கணக்கம்பட்டி பழனி சுவாமிகள் அப்படின்னு சொல்லுங்கள். இறைவனை போற்றணும். அப்போ தான் இறைவனுக்கு நன்றி சொல்கிற மாதிரி. இறைவனை போற்றி புகழணும். சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம்.